வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஷீலா ஆனந்த். அதிமுக முன்னாள் செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் நடிகை அவர்களை பற்றி பேசியது தண்டனைக்குரியது. இதுபோல பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் 509 கீழ் 3 ஆண்டு கால சிறை தண்டனை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும். மேலும் இந்திய தண்டனை சட்டம் 499 கீழ் மான நஷ்ட வழக்கு அவர்கள் மீது பதியலாம். தொடர்ந்து இது போல பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது வாடிக்கையாக வருகிறது. இதே ஒரு நவம்பர் 23 மன்சூர் அலி கான் அவர்கள் பேசினார் த்ரிஷா அவர்களை பற்றி தான். தொடர்ந்து இது போல் வருகிற செயல் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தா, தண்டனைகள் கடுமையாக இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஸோ எப்படி ஒரு போக்சோ மாதிரியான ஒரு குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எப்படி கடுமையான தண்டனைகளை கொடுக்கிறதோ, அதே போல் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறவர்கள் மீதும் தண்டனைகளை கடுமைப்படுத்த வேண்டும் என்பது இந்த நேரத்தில் என்னோடய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இது காவல்துறையினர் சூமோட்டோவாக வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் மகாகவி பாரதியார். இன்றளவிலும் ஒரு வத்திக்குச்சி அளவில் கூட பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.